Vivaha, the Chennai Silks. மாம்பழம் சின்னத்திற்கு உரிமை கோரி பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. 3 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. சுப்பையா, என்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? அதாவது பாட்டாளி கட்சியுடைய சின்னமான மாம்பழ சின்னம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மருத்துவர் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். கடந்த முறை சின்னம் தொடர்பான கடிதம், தேர்தல் ஆணையத்தின் கடிதம் அன்புமணியுடைய முகவரிக்கு சென்று விட்டதாகவும், எனவே தற்போது மாம்பழ சின்னம் தொடர்பாக ஒதுக்கீடு தொடர்பாக முகவரி மாறி இருப்பதால் மீண்டும் அந்த தங்களுடைய முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் அன்புமணியின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதால் கட்சியின் தலைவராக நீடிப்பதாக போலியான ஆவணங்களை தாக்கல் செய்துள்ளார். எனவே கட்சி நிறுவனர் என்ற முறையில் தனது அங்கீகாரம் இல்லாமல் சட்டவிரோத கூட்டம் நடத்தி வருவதாகவும் அன்புமணியின் உரிமை கோர முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் இது குறித்து 3 வாரத்துக்கு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அப்போது அன்புமணி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ராஜா ஆஜராகி இந்த வழக்கில் தங்களுடைய தரப்பு வாதங்களையும் கேட்க வேண்டும், தங்களையும் இந்த வழக்கில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு நீதிபதிகள் நீங்கள் எதிர்த்தரப்பினராக இல்லாத போது உங்களை அனுமதிக்க முடியாது என்று சொல்லி அவர் மறுத்துவிட்டனர். இதனால் அன்புமணி தரப்பை இந்த வழக்கில் சேர்த்துக் கொள்ளவில்லை. தேர்தல் ஆணையம் மட்டும்தான் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளனர். கார்த்திகா, தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிறது. இந்த 3 வாரத்திற்குள் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகள் அன்புமணி தரப்பிலிருந்து என்னவாக இருக்கும்? நிச்சயமா அன்புமணி தரப்பில் ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் தான் இந்த சின்னம் தொடர்பாக அன்புமணிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். ஒருவேளை அன்புமணி இந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொள்ளாவிட்டாலும் தேர்தல் ஆணையம் தான் இந்த வழக்கில் முறைப்படி பதிலளிக்க முடியும். தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு அன்புமணிக்கு எந்த அடிப்படையில் ஒதுக்கீடு செய்தார் என்பது குறித்து தேர்தல் ஆணையம் விரிவான விளக்கம் அளிக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் நடவடிக்கை தொடங்கவில்லை. ஆகவே இந்த தேர்தல் சின்னம் தொடர்பான வழக்கை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் தற்போது முடிவெடுப்பதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் தான் இது இறுதி முடிவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகா, கட்சியிலிருந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னத்தை யாருக்கும் ஒதுக்காமல் முடக்கும் அப்படின்னு உத்தரவாதம் அளித்தது. ஆனா அதையும் செய்யவில்லை அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? அதாவது அவர் சின்னத்தை முடக்கவில்லை. அதே நேரத்தில் என்றால் இந்த மாம்பழ சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துடைய முடிவு என்பது கடந்த முறை இந்த கடிதம் அன்புமணியுடைய முகவரிக்குத்தான் சென்றது. அவரை சொல்ல போனால் அவரை தான் ஒரு தலைவராக அங்கீகரித்து இது போன்ற நடவடிக்கை செயலாணை மேற்கொண்டுள்ளது. அதனால்தான் இவர்கள் தரப்பு அன்புமணி பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது, அவர் தொடரவில்லை. தற்போது எல்லோருப்படி தாங்கள் நியமித்துள்ள தலைவர் பொதுச்சாளர் அதிகாரம் உள்ளது என்று ராமதாஸ் தரப்பு முறையீடு செய்கிறார்கள். ஆனால் இது நீதிமன்றம் தலையிட்டு சிவில் உரிமையை சென்னையில் நீங்கள் அங்கு நடத்திக் கொள்ளலாம் என்ற அறிவிப்பின் அடிப்படையில் தான் மீண்டும் சென்னையை நோக்கி இந்த வழக்கு வந்துள்ளது. ஏன்னால் டெல்லி உச்சநீதிமன்றம் சென்ற பொழுது அங்கு இந்த வழக்கை நீதிமன்றம் கிழமை நீதிமன்றத்தில் செல்லுமாறு அறிவுறுத்தி விட்டார்கள். ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அந்த சின்னம் தொடர்பான ஏற்கனவே உள்ள முகவரிக்கு அனுப்பிவிட்டதாக குற்றச்சாட்டு ராமதாஸ் தரப்பில் வைக்கப்பட்டாலும் அன்புமணி தரப்பில் இந்த சின்னத்தை முடக்காத காரணத்தினால் தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் தங்களுக்கு தான் இந்த சின்னம் உரிமை என்றும் தாங்கள் தொடர்ந்து தலைவர் நீடிப்பதாகவும் அன்புமணி தரப்பு தெரிவித்திருக்கிறது. கார்த்திகா,